விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ அது மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். அங்கே ஒரு 3 பேர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நம்பிக்கை இல்லாமல் பேச வந்திருக்காங்க. இப்போ என் பொஞ்சாதி என்னை செவுட்டில் பழவளன்னு அரைகிறான்னு வைங்களேன். நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா என்னமோ உங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்காத மாதிரியும், என் வீட்டில் மட்டும்தான் அது நடக்கிற மாதிரியும். விநாயகர் மன்னிக்க மாட்டாரியா? இடது கண்ணத்துலையும் வலது கண்ணத்துலையும் பலார் பலார்னு அரைகிறா என் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில். ஏன்னா பிள்ளைகள் இருந்தால் எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வருவான். இப்போ நான் கேட்குறேன், அந்த 3 பேர்ட்டையும் கேட்குறேன், மாதுட்ட கேட்குறேன், சாந்தாமணி அம்மாட்ட கேட்குறேன், இப்போ என்னால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியுமா? நான் அப்படியே நடித்தாலும் என் மவன் கேட்பான், மூஞ்சி சரியில்லையே. உள்ளுக்குள்ளே என் மனசுக்குள்ளே வேதனை இருக்கிற போது, என் மனசுக்குள்ளே சோகம் இருக்கிற போது, என் மனசுக்குள்ளே வறட்சி இருக்கிற போது என் முகத்தில் மகிழ்ச்சி ரேகைகளை கொண்டு வர முடியாது. திஸ் இஸ் ஏ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இது மன இயல். இதை தான் கண்ணதாசன் பாட்டில் எழுதினான். பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. பாம்பு கடிச்சுக்கிட்டு இருக்கு, மோகன சுந்தரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாராக்கும். ஏன் மோகன சுந்தரம், நீங்க நகைச்சுவையா பேசுற மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே பேசுறீங்களா? சத்தியம் பண்ணி சொல்றேன், அவர் உங்களை சிரிக்க வைக்கணும், உங்களை மகிழ்ச்சி படுத்தணுங்கிறதுக்கு தான் மோகன சுந்தரம் பேசுறார். அவர் எந்திரிச்சு 10 நிமிடம் பேசி முடிக்கிற வரைக்கும் 10 நிமிடமும் அரங்கம் அதிர்கிறது என்று சொன்னால் அவரும் நடிக்கவில்லை, சபையும் நடிக்கவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எப்படி சார் மறுக்க போறீங்க? அவர் மாதிரி பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு வரணும்னு நானும் முயற்சி பண்றேன். மோகன சுந்தரம் மாதிரி உயரம் பத்தல, மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கையில சோகமா இருக்கிற மாதிரி கூட நடிச்சிடலாம். ஆனா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கையில மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிக்கவே முடியாது. நான் கேட்குற கேள்வி தாங்க, பம்பாயில வேலை பார்க்குறவன், கொல்கத்தாவில் வேலை பார்க்குறவன், சென்னையில் வேலை பார்க்குறவன்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் தாய் பிள்ளைகளோட மாம மச்சானோட அண்ணன் தம்பியோட இருக்கணும்னு ஓடி வர்றானே சார். இடமே இல்லாட்டாலும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல கக்கூசுக்கு பக்கத்தில் நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு டிராவல் பண்ணி தென்காசிக்கு வர்றானே சார். எதுக்கு? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்க, நடிக்கிறதுக்கு வர்றான். ஏன் சார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பொய் சொல்றீங்க? தும்பிக்கையாலே அடி விழும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. இட் இஸ் அன் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடு நடிப்பா இருக்க முடியாது சார். அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாதவன் கூட மகிழ்கிறான். நான் ஒரு காரியமா வெளியே போறேன், நினைச்ச காரியம் முடியல, மனசு சோகமாக தான் இருக்கு, வருத்தமாக தான் இருக்கு, வீட்டுக்குள்ள வர்றேன், அப்பாடான்னு கை காலை கழுவிட்டு கொஞ்சம் திருநீர் எடுத்து பூசிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு சேனலை போடுறேன். என் பேத்தி வந்து ஓடியாந்து என் மடியில் உட்காந்துட்டு சடார்னு ரிமோட்டை பிடுங்கி அவ சேனலில் மாற்றி கார்ட்டூன் பார்க்குறா. நான் கோவமாக அவரை பார்க்குறேன். என் நாடியை பிடிச்சிட்டு என் பேத்தி சொல்கிறா, நீ நல்ல தாத்தா தானே, என்னை கார்ட்டூன் பார்க்க விடுவில்ல அப்படின்னு சொன்னா, நான் பார்க்க விருப்பப்பட்ட சேனலை பார்க்க முடியாம என் பேத்தி தடுத்தா கூட நீ நல்ல தாத்தா தானேன்னு சொன்னா பாருங்க, அதுல மயங்குறேன் பாருங்க. அந்த மயக்கத்தில் இருப்பது மகிழ்ச்சி. வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு சார். கஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கை கிடையாது சார். உடம்புக்கு ஏதோ கஷ்டம் வந்துடுது, உறவுக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ ஆசிரியராக இருந்தேன், என் மாணவன் மதிக்க மாட்டேங்கிறான் என்ன. நான் உயிரை கொடுத்து பாடம் நடத்திட்டு கேன்டீனில் எச்சு போய் ஒரு டீ குடிக்கலாம்னு போனால் என்கிட்ட வகுப்பு கேட்ட பாடம் கேட்ட 2 பேர் முன்னாடி போகிறான். 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ஏய் மாப்பிள்ள, இந்த ராமச்சந்திரனை நினச்சா பாவமா இல்லை? ஆமாம் மாப்பிள்ள, ரொம்ப பாவமாக இருக்கு. யார் பெத்த பிள்ளையோ, யார் வாத்தியாரை பற்றி கமெண்ட்டு, ஒரு ஜான் வயிற்றுக்கு மனுஷன் என்ன கத்துறாயா. நான் பாடம் நடத்துறது என் ஒரு ஜான் வயிற்றுக்கு கத்துறதாம பேசுனா மனசு கஷ்டமா இருக்கு சார். சார் மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டம். பாரதிக்கு இல்லாத கஷ்டமா சார்? பாரதிக்கு இல்லாத கஷ்டமா? ஆனா பாரதி ஒரு மனநிலையில் இருந்தா பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழ்ந்தான் பாரதி. தயவு செய்து உண்மை பேசுங்கள். நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிப்பது சாத்தியமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.